விருதுநகரில் வெற்றி பெற்றால் மதுரை எய்ம்ஸ் செங்கலை தூக்காமல் மருத்துவமனை கட்ட செங்கலை அடுக்குவோம் என்று தேமுதிக சார்பில் போட்டியிடும் விஜய பிரபாகர் தெரிவித்திருக்கிறார். கேண்டிட் வித் கேண்டிடேட்ஸ் பகுதிக்காக அவருடன் நமது செய்தியாளர் வெற்றி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். முதல் முறையாக தேர்தல் களம் எவ்வளவு தூரம் உங்களுக்கு சவாலா இருக்கு? சவாலோட எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா எனக்கு அஇஅதிமுக தேமுதிக ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருக்கோம். மக்கள் ஆதரவு எல்லா தொகுதியிலுமே இருக்குது. மக்கள் ஆர்வத்துடன் வந்து எங்களை சந்திக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்குங்க. விருதுநகர் தொகுதியை நீங்க ஒரு நம்பிக்கையில தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. அந்த நம்பிக்கை எவ்வளவு தூரம் மக்கள்கிட்ட பிரதிபலிக்குது? 2011 விருதுநகர் தொகுதியில் விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக அஇஅதிமுக கூட்டணியில் ஜெயிச்சிருக்கோம். அதே மாதிரி திருப்பரங்குன்ற தொகுதியிலும் நாங்கள் அந்த டைமில் ஜெயிச்சிருக்கோம். விருதுநகர் தொகுதியில் திரு விஜய பிரபாகருக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட செல்வாக்கு பலம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? எங்கள் சொந்த ஊர், மக்கள் கேப்டன் பிறந்த ஊர், என்னோட சொந்த ஊர், மக்கள் ஆதரவு இருக்குது. இதெல்லாம் தான் தனிப்பட்ட செல்வாக்கு. இன்னும் மக்கள் வாக்களிக்க ஜெயிக்க வச்சா இன்னும் நான் என்னோட நிரூபிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயம் யாரும் நான் நிரூபி பார்த்தேன் 5 வருஷத்துல. போட்டி யாருக்கு சார்? உங்களுக்கும் யாருக்கும் போட்டி? அது மக்கள் தான் முடிவு பண்ணும். ஜூன் 4 அன்னைக்கு நம்மளே பார்ப்போம். சார், துளசி கூட வாசம் மாறும், தவசி வாக்கு மாற மாட்டான் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னீங்க. உங்களால தவசி இடத்த திரும்ப நிரப்ப முடியும் நினைக்கிறீங்களா? ஒரு 1 ஸ்டார் 1 மூன் 1 சன் அந்த மாதிரி 1 விஜயகாந்த் 1 தவசி. தவசி பையனா வேணா ஒரு இடத்த நிரப்ப முடியும், தவிர தவசியை ரீப்ளேஸ் பண்ண நான் வரல. என் வேலையை தவசி மகனா நான் செய்ய நான் வந்திருக்கேன். இந்த இடத்துல நீங்க ஒரு வேட்பாளரா அரசியல் கடத்த நேரடியா நிற்கும் போது அவரை எவ்வளவு மிஸ் பண்றீங்க? கேப்டனை ரொம்ப மிஸ் பண்றேன். நான் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மக்களுக்குமே மிஸ் பண்றாங்க கேப்டனை. ஒவ்வொரு கிராமத்துக்கு போறப்போ பெண்கள் என்னை பார்த்து கதறி அழுகுறாங்க. அதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் காலம் நவுண்டு மூவ் பண்ணி தான் ஆகணும். அந்த துக்கங்கள் சோகம் எங்களுக்குள்ள அடைக்கிது. எங்க வேலைகள் நாங்க பாக்குறோம். இது விஜயகாந்த் மேல இருக்கக்கூடிய மக்களுக்கு மேல இருக்க அன்போ, அவங்க மேல இருக்கிற எல்லா அனுதாபமோ வாக்குகளா மாறும் நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பாக மாறும். மாறாதுன்னு எதுவும் இல்லை, கண்டிப்பாக மாறும். அது மாற்றமே இல்லை. விருதுநகர் தொகுதிக்கு என்னெல்லாம் திட்டங்கள் வச்சிருக்கீங்க சார்? விருதுநகர் தொகுதி மக்களுக்கு நான் வரதுக்கு முன்னாடி நிறைய குறைகள் இருக்கு. அந்த குறையை அவங்களுக்கு நிறைய செஞ்சாலே அவங்க மனசு குளிரும். தொகுதியாக உங்க தொகுதியில தான் எய்ம்ஸ் மருத்துவமனை வருது. எப்படி இதுக்கு என்ன முயற்சி எடுக்க போறீங்க சார்? செங்கலை தூக்காம செங்கல் அடுக்கி கட்டடத்தை முடிப்போங்க. நாங்க எம்பியாக நீங்க தேர்வு செய்யப்பட்டு பாராளுமன்றத்துக்கு போறக்கூடிய பட்சத்துல இங்க எய்ம்ஸ் சார்ந்தோ மற்ற விவகாரம் நீ கொடுக்கக்கூடிய குரல் எப்படி சார் இருக்கும்? முதல் கோரிக்கையாக தான் எய்ம்ஸ் குரல் இருக்கும். இதோட சொந்த ஊரு, சொந்த தொகுதி, இந்த மக்களுக்காக செய்ய மாதிரி யாரு செய்ய போறோம்?